வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த செய்வம் தெவிட்டாத சுவை. இன்னைக்கு வீட்டு சமையல்ல சம்பா ரவை வெந்தய பொங்கல் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷல். இதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்றேன், கவனமா பாருங்க. சம்பா ரவை வெந்தய பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: சம்பா ரவை 1 கப், உடைத்த பாசிப்பயிறு அரை கப், சீரகம் அரை டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், மிளகு விரும்பும் அளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 3, இஞ்சி விரும்பும் அளவு, நெய்யில் வறுத்த முந்திரி விரும்பும் அளவு, நெய் விரும்பும் அளவு, எண்ணெய் சிறிதளவு, உப்பு தேவைப்படும் அளவு. சம்பா ரவை வெந்தய பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? பொதுவாக நம்ம பொங்கல் பண்ணால் அரிசி பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுவோம். இது சம்பா ரவை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கோதுமையிலிருந்து உடைச்சது. இது கொஞ்சம் 2 விதமாக கிடைக்கும். ஒன்று உப்புமா ரவை கிடைக்கும், இன்னொன்று சாப்பாட்டு ரவை கிடைக்குங்க. நீங்கள் உப்புமா ரவை மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இங்கே நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா முழு பச்சை பயிரை உடைச்சது. அதாவது நம்ம பாசி பருப்பு அப்படிங்கிறப்ப மேல் தோலை நீக்கிடுவாங்க. அதனால் நம்மளுக்கு நார்ச்சத்து குறைஞ்சி போய்டும், நிறைய சத்துக்கள் குறைஞ்சிடும். அதுவே இந்த மாதிரி மேல் தோலோடு இருந்ததுனாக்கா கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கும். அதனால தான் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். முக்கியமாக ஃபைபர், அதாவது சம்பா ரவையிலையும் ஃபைபர் இருக்குது, இதுலேயும் ஃபைபர் இருக்குது. ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷலுங்கிறப்போ நம்ம அந்த ஃபைபர் இருக்கிற ஒரு ஃபுட் எடுத்துக்கிறப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு திடீர்னு அப்படியே சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவு எடுத்துருக்கேங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தாராளமாக வேக வைக்கணும். மேலே உடையிற அளவுக்கு வேக வைக்கணும். நான் காமிக்கிறேன், வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த மேல் தோல் கொஞ்சம் வந்திருக்கும், அதே நேரம் அது கொஞ்சம் வெடிச்சிருக்கும். இது ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கனாக்க ஓவராக குழஞ்ச மாதிரி ஆகிடுங்க. அதில் தனியாகவே வேக வைங்க. அந்த மேல் தோல் தனியாக வந்தாலும் பரவாயில்ல, அதோடு சேர்த்தே நம்ம பொங்கல் பண்ண போகிறோம். அப்போ தான் ரொம்ப நல்லது. இந்த பொங்கலுக்கு சிகப்பு மிளகாயும் வெந்தயம் சேர்த்து வறுத்துட்டு பொடி பண்ணணுங்க. அதுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ நீங்கள் ஒரு அழகாக எடுத்தீங்கன்னாக்க ஒரு 2 இல்லைன்னா 3 இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள், இது நான் பெடிக்கி சில்லி வச்சுருக்கேன். இது அந்த அளவுக்கு காரம் இருக்காது. இப்போ இது ஒரு 2 3 எடுத்துட்டோன்னாக்க அதோட பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம். இந்த அரை டீஸ்பூன் வெந்தயமும் 2யும் வெறும் வானலியை சூடு பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு, அதாவது வெந்தயம் நான் முதலையே வறுக்கிறது காமிச்சிருக்கேங்க. 1 2 வெடிக்கும், அந்த அளவுக்கு வரப்பட்டால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சின்ன மிக்சியில் போட்டுட்டு கொரகொரப்பாக பவுடர் பண்ணி வச்சுக்கணுங்க. இது கூட வெந்தயம் கூட சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவல் ஏறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயம் கசக்காதுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த டேஸ்டியான விஷயம் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வெந்தயம் நம்ம ஓவராக வறுக்கக்கூடாது, ரொம்ப குறைவாக வறுக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஷார்ட் பீரியடில் வறுக்கணும். 1 2 வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணுங்க. இப்போ இதை நான் வறுத்து பொடி பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன். நீங்கள் 1 கப் சம்பா ரவை எடுத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 4.5, அந்த எதில் அளக்குறீங்களோ அதுலேயே 4.5 மடங்கு தண்ணி தேவைங்க. இப்போ தண்ணி அளந்து இங்கே ஊற்றிருக்கேன். இப்போ தணலை குறைச்சிடுறேன். இப்போ ஆல்ரெடி இந்த பயிரை வேக வச்சு வச்சுருக்கேங்க. இது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இஞ்சி, நீங்கள் ரெகுலர் வெண்பொங்கல் செஞ்சீங்கன்னா கூட இஞ்சியை இந்த மாதிரி இந்த தண்ணியிலேயே துருவிட்டு சேருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொங்கல். இப்போ இதை பார்த்துங்க, இந்த இஞ்சி துண்டை இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சுருக்கேன். இதை டைரெக்டாக கிரேட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரவா பொங்கல் பண்ணாலும் சரி, எந்த பொங்கல் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் இந்த நம்ம எவ்வளோ பொங்கல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு நோய் எதிர்ப்பு திறனுக்காக நம்ம எப்போவுமே மஞ்சத்தூள் எல்லாத்துலேயும் போட மாட்டோம், ஆனால் இந்த பொங்கலுக்கு போட்டால் நல்லதுங்க, போட்டுக்கலாம். இஞ்சியை இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு நல்ல வாசனையோடு இருக்கும் பொங்கல். ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணால். இப்போ இது நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா கொதி வந்த பிறகு இந்த சம்பா ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் போட்டுக்கலாம். இது கொதிக்குது இல்லையா, தணலை குறைச்சிடுறேங்க. இப்போ இந்த ரவையை தூவிட்டே கிளறலாம். இது பாருங்கள், மறு கொதி வந்த பிறகு கொஞ்சம் தணலை குறைச்சிட்டு மூடி வைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆகும் இந்த ரவை வேகிறதுக்கு. பாருங்கள், மறு கொதி வந்துச்சு. கொஞ்சம் தணலை குறைச்சிடுறேங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மூடிடலாம். இப்போ 7 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம்னாக்கா நம்மளுக்கு நல்லா வெந்துடும். நம்ம பார்த்துட்டு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம்.
இப்போ இது கிட்டத்தட்ட 7லேருந்து 10 நிமிஷம் வெந்திருக்குங்க. மெதுவாக திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் கவனம் தேவை. இந்த பக்கம் திறக்காதீங்க, ஸ்டீம் வந்து நம்ம ஃபேஸில் அடிக்கும். அதனால் இப்படி திறக்கணும். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துட்டோம், இஞ்சி சேர்த்துட்டோங்க. இதோட வந்து வெந்தயமும் சிவப்பு மிளகாயும் வறுத்து பொடி பண்ணியிருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து தேவைப்படும் அளவுக்கு போடணும். நம்மளுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. ஏன்னா மிளகு கூட சேர்க்க போகிறேன், அதனால் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். 1க்கு 4 வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி கரெக்டாக இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளர வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிக்கிற சூடு இருக்கிற தண்ணி ரொம்ப கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பொங்கல் வந்து எவ்வளோ தளர வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் தாளிக்கிற கரண்டி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நெய் போட்டுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகம் போடலை, நெய்யும் அதிகம் போட மாட்டேங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நான் முந்திரி பருப்பு முதலியே தனியாக வறுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா டிஸ்பிளேக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து வீட்டில் வந்து முந்திரி பருப்பு இதோட சேர்த்து வறுத்துக்கலாம், தப்புன்னு கிடையாது. இப்போ நான் இதில் வந்து மிளகு, சீரகம், பெருங்காயம், அதோட வந்து கருவேப்பிலை, இது 4 மட்டும்தான் போட போகிறேங்க. நெய் நல்லா உருகட்டும். இதோட சீரகம், பொதுவாக சீரகம் வந்து எப்போவுமே ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட மிளகு, ஜஸ்ட் சும்மா ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிலை, இது ஆப்ஷனலுங்க. கருவேப்பிலை போட்டால் ஒரு கூடுதல் மனம் இருக்கும். உங்களுடைய இஷ்டம், நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எப்போவுமே பொங்கலுக்கு வந்து பெருங்காயம் தூள், மிளகு, அதோட இஞ்சி இதெல்லாம் செய்கிறப்ப ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும், நம்மளுக்கு ஹெவினஸ்ஸே இருக்காது. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். சம்பா ரவை வெந்தய பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது வந்து ஒரு சில வித்தியாசங்கள் தான். அது ஆரோக்கியத்துக்கு என்னென்ன தேவையோ, அதாவது எஸ்பெஷலி சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிற அளவுக்கும் இதில் வந்து நார்ச்சத்து இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி நம்ம சமைச்சோன்னாக்கா எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் மட்டும் நல்லா கவனத்தில் வச்சுட்டிங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். சம்பா ரவை வெந்தய பொங்கல் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல ஒரு வானலியில் 4½ கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட வேக வச்ச பயிறு சேர்த்துக்கோங்க. இஞ்சியை வந்து துருவிட்டு அதிலேயே சேர்த்துருங்க, அந்த தண்ணியிலேயே சேர்த்துருங்க. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வர்றப்போ சம்பா ரவையை சேர்த்துக்கோங்க. நல்லா தணலை குறைச்சிட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேகணும். கிட்டத்தட்ட குறைச்ச தணலை 10 நிமிஷம் வேக விடுங்க. வெந்த பிறகு மூடியை திறந்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சிவப்பு மிளகாய், வெந்தயம் அது 2ஐயும் பொடிச்சு வச்சதை கடைசியாக தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு எண்ணெய் வந்து முதலியே விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக வந்து நெய்யில் மிளகு, சீரகம், கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் வறுத்துட்டு மேலே சேர்த்துருங்க. மிக சுவையான ஆரோக்கியம் தரும் சம்பா ரவை வெந்தய பொங்கல் தயார். சம்பா ரவை வெந்தய பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சியை எப்போ சேர்க்கறது, மிளகு எப்போ சேர்க்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக எல்லாத்தையும் சமைக்க முடியும். முக்கியமாக அந்த வறுக்கிற பதமெல்லாம் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. கசக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் வந்து ஆரோக்கியத்துக்கு உகந்த ஒரு டிஷ் இது. எல்லோருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.